ஈரோடு அருகே ரவுடி ஜானை வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தில் அதன் வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். சேலம் மாவட்டம் கிச்சிபாளையம் SMC காலனி பகுதியை சேர்ந்த ஜான் என்கின்ற சாணக்கியா என்ற 35 வயது இளைஞர் மீது சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில பிரபல ரவுடியான ஜான் என்கின்ற சாணக்கியன் தனது மனைவி சம்யாவுடன் திருப்பூர் மாவட்டத்தில் வசித்து வரும் நிலையில் ஒரு வழக்கு சம்பந்தமாக சேலத்தில் உள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்துப்படுவதற்காக இன்று தனது மனைவியுடன் காரில் சென்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து திருப்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஈரோடு மாவட்டம் நச்சினூர் அடுத்துள்ள சாமிகவுண்டம்பாளையம் பிரிவு அருகே அவரது காரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் ஒன்று ஜான் என்கின்ற சாணக்கியனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. மேலும் இதனை தடுக்க சென்ற ஜானின் மனைவி சரண்யாவுக்கும் பலத்த வெட்டு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவர் நசீனூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் கொலை செய்த கும்பலை பிடிக்க பவானி DSP தலைமையில் தனிப்படை ஒன்றை அமைக்க உத்தரவிட்டார். இந்த நிலையில ஜான் என்கின்ற சாணக்கியனை வெட்டி சென்ற கும்பல் சித்தோடு அருகே உள்ள பச்சப்பாளி என்ற இடத்தில் பதுங்கி இருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் அங்கிருந்த கும்பலை பிடிக்க முயன்ற போது அவர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி செல்ல முயன்றதாகவும் அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் கொலை கும்பலை சேர்ந்த சதீஷ், பூபாலன், சரணன் ஆகிய 3 பேருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே போல அந்த கும்பல் நடத்திய தாக்குதலில் காவல் ஆய்வாளர் ரவி மற்றும் முதல்நிலை காவலர் யோகராஜ் ஆகிய இருவருக்கும் இடது கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் இருவரும் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதே போல துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த 3 பேரையும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்றிருக்காங்க. இதனிடையே போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் நடந்த கொலை சம்பவத்தில் தற்பொழுது உயிரிழந்த ஜான் என்கின்ற சாணக்கியன் முக்கிய குற்றவாளி என்பதும் அதனால் ஏற்பட்ட முன்பகை காரணமாக இன்று ஜானை கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த நிலையில இந்த கொலை சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த காட்சியில 4 பேர் கொண்ட கும்பல் ஜான் என்கின்ற சாணக்கியனை காருக்குள்ளே வைத்து அறிவாளால் சரமாரியாக வெட்டுவது போன்ற பதற வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.